அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடக்குதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுது. திமுக எதை நடத்தி காட்டணும்னு பிளான் பண்ணாங்களோ அது நடக்கிற மாதிரியே தோணுதுங்க. ஏன்னா விஜய் அவர்கள் உயிருக்கே ஆபத்து வரக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகும். அந்த அளவுக்கு திராவிடம் துணிவாங்க அப்படின்னு சமூக வலைதளங்களில் பேசப்படும் விஷயங்களை பார்க்கும்போதும் நமக்கு நிறைய விஷயங்களை பின்னாடி நடந்த விஷயங்களை எல்லாம் கிண்டி கிளறி எடுக்க தோணி இருக்குது. இதுல தற்போது பாத்தீங்கன்னா மார்க்கண்டேயன், அதாவது டிஎம்கே எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள் விஜய் எலும்பை உடைத்து விடுவேன் அப்படின்னு சொல்லி பேசிய விஷயங்களுக்காக நீதிமன்றம் சென்று அவர் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். இங்க பாத்தீங்கன்னா கனிமொழி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாளையங்கோட்டை ஜெயிலில் இருக்கிற, அதாவது நீதிமன்ற காவலில் இருக்கிற மார்க்கண்டேயனை பார்த்துட்டு சிறையாளர்கள் கேட்டதுக்கு தமிழக வெற்றி கழகம் கருத்துரிமையை சந்திப்பதற்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கூறியிருக்கிறாங்க. அதற்கு நிறைய விளக்கங்கள்லாம் கொடுத்தாங்க. அதற்கு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒரு தோழர் நண்பர் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலியை சேர்ந்தவர். அவர் கனிமொழி அக்கா மூலியமா ஒரு விஷயத்தை சந்திச்சிருக்காருங்க. அந்த சந்தித்த விஷயங்களையும் இப்பயும் ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறார். அதாவது கனிமொழி அவர்கள் திருநெல்வேலிக்கு வந்தா கையை காலை உடைப்போம், முதுகெலும்பை உடைப்போம் அப்படின்னு நான் சொல்லல. அப்படி சொன்னா அவங்க சும்மா இருந்துருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறார். இதைத்தான் நம்ம சொன்னோம். எது நடக்கக்கூடாது நம்ம நினைச்சோமோ அது நடக்க ஆரம்பிக்கிறதோ, திமுக எதை எதிர்பார்த்தாங்களோ அது நடக்குதோ அப்படின்னு சொல்லி இதை பத்தி தான் அந்த வீடியோல முழுசா நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுல ஆரம்பத்திலேயே நான் ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா தெளிவா சொல்ல விரும்புறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் அதாவது விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பித்து பாத்தீங்கன்னா முதல் மாநாடு போட்டதுக்கு அப்புறமும் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு தேர்தல் பிரச்சாரம் செய்யும் வரைக்குமே டிஎம்கேவை ஒரு இடத்துல கூட தாக்குதலை ஏற்படுத்தவே இல்லை. அதாவது இந்த திராவிடம் செய்த அந்த அரசியலை சுட்டி காட்டிய விஷயங்களை கூறியிருந்தாரே தவிர தனிப்பட்ட முறையில பேசவே இல்லை. கரூர்ல அந்த 41 பேர் உயிரிழந்தாங்க தெரியுமா? அதற்கு அப்புறம் தான் பேசவே ஆரம்பிச்சாங்க. நீதிமன்றம் போயிட்டு ஒவ்வொரு விஷயங்களுக்கும், அதாவது விஜய் அவர்கள் அங்கிருந்து ஓடிட்டார், 41 பேரை கொலை செய்ததே யாரு? விஜய் அவர்கள் தான், அவர் தான் காரணமே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒட்டுமொத்த அமைச்சர்களும் விஜய் அவர்களும் எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. இதுக்கு அப்புறம் தாங்க எல்லாமே நடந்துச்சு. அதாவது ஒரு விஷயத்த தூண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பேசுவாங்க தெரியுமா? அதை தான் இந்த திமுக காலாங்காலமா பண்ணிக்கிட்டு வருது. அதை தெளிவா இப்ப பண்றாங்க. எப்படின்னா, இப்ப அனிதா ராதாகிருஷ்ணனும் மார்க்கண்டேயனும் பேசினதுக்கு காரணமும், அதாவது இவங்க பேசிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள், அதாவது முதல்வர் இருந்தாலும் சரி, அமைச்சர்கள் இருந்தாலும் சரி, அடுத்து விஜயோட தொண்டர்கள் ரசிகர் இருந்தாலும் சரி, என்ன பண்ணுவாங்க? பேச ஆரம்பிப்பாங்க. இப்ப அந்த சம்பவம் தான் நடந்திருக்கு. அதுதான் சொன்னோம். இவர்கள் ஆரம்பித்து விட்டு, அதாவது நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. நம்ம இவங்களுக்கு எதிராக நடந்து கொண்டால் சட்டத்துக்கு விரோதமும் என்ன வேணா பண்ணுவாங்க, கொள்ளடிப்பாங்க, ஊழல் பண்ணுவாங்க, லஞ்சம் வாங்குவாங்க, என்ன வேணா அடக்குமுறை ஒடுக்குமுறை பண்ணுவாங்க. சட்டத்திற்கு புறம்பாக செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் இந்த திராவிட மாடல். இதெல்லாம் அவங்க செய்வாங்க. ஆனா நம்ம அவங்களுக்கு எதிராக ஒன்று பேசிட்டேன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இதை ஆட்சி அதிகாரம் யார் கையில இருக்குதோ அங்க அதை பொறுத்து இவங்க தூண்டுதலை ஏற்படுத்துவாங்க. அதை தான் இப்ப செய்து விட்டார்கள். அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக இவர்கள் பேசும் பொழுதும், அதாவது என்ன பேசினாலும் பேசாம இருக்காங்களே, அடுத்தடுத்து வார்த்தைகளை எப்படி விடலாம்? அப்படி விட்டோம்னா இவங்க அடுத்த கட்டமா என்ன பேசுவாங்க, என்ன நடவடிக்கை எடுப்பாங்க, அதாவது கைது செய்து வரைக்கும் போனாலும் பரவாயில்ல, அங்க ஒரு விஷயத்த பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மார்க்கண்டேயன் காவலர்கள் கைது செய்யும்போது என்ன சொன்னாரு? துப்பாக்கி வச்சு மிரட்டுறாங்க, துப்பாக்கியில சுட போறாங்க அப்படின்லாம் சொன்னார் தெரியுங்களா? கலைஞரை கைது பண்ணும்போது ஐயோ எனக்கு என்ன கொல்ல பாக்குறாங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா? இது ஞாபகம் இருக்கா? வீடியோ எடுத்து பாருங்க. ஜென்சிக்கெல்லாம் தெரியாது, இது எடுத்து பாருங்க. அப்ப கலைஞரை கைது செய்யும் போது என்ன நடந்ததோ அதே தான் அவர்கள் தொண்டர்களும் எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இதுதான் நடந்திருக்கிறது. இப்போ இங்க வருவோம். கனிமொழி அவர்கள் மார்க்கண்டேயனை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமே தொடர்ந்து டிவிக்கு கருத்துரிமைக்கு தயாராகவே இல்லை, கருத்துரிமை சந்திப்பதற்கு தயாராகவே இல்லை, கருத்துரிமைன்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க. யார் வேணா பேசுவாங்க, என்ன வேணா பண்ணுவாங்க. இதை எங்க முதல்வர் அவர்களே, அதாவது அவங்க தலைவர் ஸ்டாலின் அவர்களை பேசலையா? அப்போ நாங்களாம் கைதா பண்ணோம் அப்படின்னாங்க. நீங்க கைது பண்ணீங்களா இல்லையான்றது மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. அதாவது சவுக்கு சங்கர் அவர்கள் ஒருத்தர் போதும், அவர் எதுவுமே பேசலைங்க.
அவர் வந்து சட்டத்துக்கு விரோதமாகவோ தனிப்பட்ட முறையில பேசல. ஊழல் பண்ணதை எடுத்து சொன்னாரு. இதுக்கு எத்தனை குண்டாசு போட்டீங்க? அப்போ இந்த பையன் சொன்னது வருவோம். இப்போ அந்த வீடியோவை பாருங்க. அந்த பையன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்துட்டு முழுசாவே பேசுவோம். அந்த வீடியோவை பாருங்க. கனிமொழி திருச்செந்தூருக்குள்ள காலை வச்சா கனிமொழிய கைய காலை உடைச்சு எலும்பு உடைப்பேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒருவேளை நான் சொன்னா கனிமொழி எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. அந்த நண்பர் தோழர் சொன்னதை தெளிவா நீங்க வந்து நோட் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பா எல்லாருமே ஹேப்பி அப்படின்னு நினைச்சிருப்பீங்க, சந்தோஷப்பட்டிருப்பீங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஆட்சி கொடுத்து கொண்டிருக்கும், ஒரு மாற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கும் விஜய் அவர்கள் சார்பாகவும் நான் இதை ஏத்துக்க விரும்பல. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன கருத்தியல் ரீதியா பேசுறேன்னு கை தட்டுவீங்களா இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா? இதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டா அதுக்கப்புறம் உங்களோட விமர்சனத்தை நான் ஏற்றுக்கிறேன். இதைதான் திமுக விரும்புதுன்னு ஆரம்பத்திலே சொன்னேன் பார்த்தீங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி பேசினா, அதாவது அவர் வந்து என்னன்னா தவறா பேசல. கனிமொழி அவர்கள் கருத்துரிமைன்னு சொல்றாங்களே, ஒரு முதல்வர் முதுகெலும்பை, அதாவது சட்டசபைக்கு வந்தால் விஜய் அவர்கள் முதுகெலும்பை உடைப்பேன்னு சொல்றாரே, நீங்க திருநெல்வேலிக்கு வந்தா உங்க கையை காலை உடைப்பேன், முதுகெலும்பை உடைப்பேன் அப்படின்னு நான் சொல்லலைங்க. சொன்னா நீங்க காவல் நிலையம் போவீங்களா, என்ன சும்மா விடுவீங்களான்னு தான் கேட்டார். இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கலவரம். இதே மாதிரி டிவிகே தொண்டர்களும் ரசிகர்களும் போராட்ட களத்தில் இறங்குவார்கள். இதை ரசித்து கொண்டு பார்க்கும் திராவிடம். இதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நான் விரும்பல அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க எதிர்பார்க்கறதே இதுதாங்க. ஒரு தூண்டி விட்டுட்டு ஒரு கலவரத்தை உண்டு பண்றதுக்கும், இது காலங்காலமா கருணாநிதித்தனம் அவங்க அப்பன் பண்ணது, இதை ஆரம்பத்திலிருந்தே பண்ணிட்டு வந்தது, திரும்ப பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இதை பண்ண துணியும் பொழுது, இப்ப ஒரு தோழர் ஒரு நண்பர் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா எல்லாருமே பேச ஆரம்பிக்கும் பொழுது இங்க வன்முறை வெடிக்கும். இங்க வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க பேசுறதே மறந்து போயிடும். இங்க இன்னொன்னு சொன்னாங்க, அதாவது காவலர்கள் வந்து, அதாவது விஜய் அவர்கள் சொல்லிதான் கைது பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. விஜய் அவர்கள் கைது பண்ணி உடனே போய் நீதிமன்ற காவலில் அவரே வச்சிட்டாரா, இல்ல காவலர்கள் வச்சாங்களா? அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க, உடனே நீதிமன்றம் கொண்டு போனாங்க. நீதிமன்றத்துல ஆதாரம் கொடுத்தாங்க. இந்த எதிர்த்தரப்புலையும், அதாவது மார்க்கண்டேயன் தரப்புலையும் வந்திருந்தாங்க. அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க, தமிழக அரசு சார்பாக ஒரு விஷயத்த சொன்னாங்க. உடனே வந்து 15 நாள் நீதிமன்ற காவல்ல வைங்கன்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இப்போ எல்லாத்துக்கும் சொல்யூஷன் நீதிமன்றம் தானே. அப்போ அவங்க வந்து தனிப்பட்ட முறையில யார் பண்ணது? அனிதா ராதாகிருஷ்ணனை விட்டுட்டாங்கல்ல முன்ஜாமீன்ல. அதே மாதிரி செந்தில் பாலாஜி விட்டாங்கல்ல, முன்ஜாமீன்ல விட்டாங்க, கையெழுத்து போட சொன்னாங்கல்ல, கையெழுத்து போட நான் வரல. ஆனா இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இப்ப நீ வந்து சட்டசபைக்கு விஜய் அவர்கள் வந்தா முதுகெலும்பை உடைப்பேன் அப்படின்னு சொல்லி உரிமையில வாடா போடலாம் பேசினா உன்னை சும்மா விட்டுருவாங்களா? இதுல இன்னொரு விஷயத்த வந்து, அதாவது நேதாஜி சேனலை சேர்ந்த வரதராஜன் அவர்கள் வந்து குறிப்பிடுறார். என்ன சொல்றாருன்னா, முக்கியமான ஒரு பாயிண்ட் வைக்கிறாருங்க. அதாவது அண்ணாதுரை வந்து புற்றுநோயால இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல, அது இல்லைங்க, ஸ்டாலின் அவர்கள் தான் கொன்னார் அப்படின்னு சொல்லி டைரக்டா சொல்றாரு. அவர் தான் கொலை செய்தார், இதுக்கு ஆதாரம்லாம் இருக்குது, இவங்க மறைச்சிட்டாங்க, எப்படியாவது அண்ணாதுரையை வந்து காலி பண்ணிட்டு முத்துவேல் கருணாநிதியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணதுல யாரு, ஸ்டாலினுக்கு முக்கிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நேரடியாவே சொல்றாரு. இது ஹிஸ்டரி, வரலாறு, இதற்கு முன்னாடி எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு என்ன பண்ணலாம்? அது மட்டும் இல்லாம அண்ணாநகர் ரமேஷ் அவர்களை வந்து கொலை செய்ததே இவங்க தான், 10 கோடி கொலை செஞ்சாங்க, எனக்கு தெரியுங்க, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி வரதராஜன் அவர்கள், நேதாஜி சேனல் வரதராஜன் அவர்கள் வந்து ஆணித்தனமா சொல்றாரு. அப்போ ஆதாரப்பூர்வமா நிறைய விஷயங்கள் இருக்கும் பொழுது இங்க என்ன பண்றாங்க தெரியுமா, இந்த திராவிடத்தை சேர்ந்தீங்களா, நீங்க கைது பண்ணுங்க, இது எங்களுக்கு சாதாரண விஷயம், திமுகவை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க, எங்களை அசைக்க முடியாது, எல்லாத்துக்கும் நாங்கள் தயாரா இருக்கோம்னு சொல்றாங்க. எதற்கு தயாரா இருக்காங்க அப்படின்றதான் முக்கியம். இப்போ நம்ம வந்து திரும்ப அதை தான் சொல்ல வரேன். இவங்க வந்து கைது செய்யும் போது, அதாவது மார்க்கண்டேயன் கைது செய்ய வரும் பொழுது அங்க ஒரு கூட்டம் கும்பலையே சேர்ந்தாங்க, தூண்டி விட்டார் மார்க்கண்டேயன், அங்கேயும் அது நடந்தது. ஆனால் அங்க இருக்கிற காவலர்கள்லாம் வந்து துரிதமாக செயல்பட்டார்கள். இதுல செய்தியாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, காவலரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள மீறி உள்ள போய் அனிதா ராதாகிருஷ்ணன் இன்டர்வியூ எடுக்கணுமா, அவர் தான் அக்யூஸ்டுன்னு அங்கேயே காவலர் சொல்றாரு. அப்புறம் திருப்பி என்ன பண்ணி அங்க போய் வந்து அனிதா கிருஷ்ணன் வாயில போய் மைக்க வச்சு என்னத்த கேட்க போறீங்க? ஒன்றும் புரியலங்க. அந்த இடத்துல திரும்ப இன்னைக்குதான் வந்து அந்த செய்தியாளர் வந்து ஒரு கேள்வியை முன் வச்சாங்க கனிமொழி கிட்ட. அதற்கு முன்னாடி வரைக்கும் இந்த கேள்வி முன் வைக்கல. அது என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது விஜய் அவர்கள் முதுகெலும்பை உடைப்பேன்னு சொல்லி மார்க்கண்டேயன் அவர்கள் சொன்னாரே, இது நியாயமா, இது கரெக்டா, இது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வியை செய்தியாளர்கள் நேத்துல இருந்து இன்னைக்கு கனிமொழி சந்திக்கிற வரைக்கும் இந்த கேள்வி எழுப்பவே இல்லை. கேடுகட்ட ஊடகம். இப்ப விஜயகாந்த் தான் ஞாபகம் வராரு. காரி துப்புனா தெரியுங்களா அந்த ஊடகத்தை பார்த்து, அதைத்தான் நம்மளும் சொல்ல வரோம் அப்படின்னு வச்சுங்க. அப்போ
அப்போ கனிமொழிட்ட மட்டும் ஒரு செய்தியாளர் கேட்டாரு, முதுகெலும்பை உடைப்பேன்னு சொல்றாரு, இது கரெக்டா அப்படின்னு. அப்ப எங்க முதல்வரை வந்து பாத்தீங்கன்னா என்ன என்னமோ பேசுனாங்களே, எப்படி இப்படிலாம் அவதூறு பரப்புனாங்களே, நாங்க என்ன கைது செய்ய தயாரா இருந்தோம், நாங்க எதுவுமே இல்லை, எதுவுமே கண்டுக்கல, அவங்க கருத்துரிமையை சொல்லிட்டு போறாங்கன்னு போயிட்டோம் அப்படின்றாங்க. அப்போ நீங்க செஞ்ச செயல் அப்படி. நீங்க வந்து என்ன பண்ணீங்க? யார் எப்படி சொன்னாலும் பரவாயில்ல, நாங்க வந்து இப்படிதான் நடந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுரண்டினீர்கள், தமிழ்நாட்டை சுரண்டினீர்கள், லஞ்ச லாவணியம் ஊழல்ல சுரண்டினீங்க. இது ஒரு விஷயம் நடக்கும்போது, இப்போ ஒரு நண்பர் தோழர் வந்து கனிமொழியை சொல்லிவிட்டா, அடுத்து ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலினை, அடுத்து மற்ற அமைச்சர்கள் எல்லாம் சொன்னாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றதான் என்னோட கேள்வி. அப்போ இது வன்முறையை தூண்டும் விதமாக நடந்துக்கிறாங்களா இல்லையா அப்படின்றதான் என்னோட கேள்வின்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு துணிஞ்சு செயல்படுறாங்க இந்த திராவிட மாடல். தயவு செய்து தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் விஜய் ரசிகர்களும் எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கிறேன். அவ்வளவுதான். இதுல அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் தமிழ் சேனல்ல வந்து ஒரு இன்டர்வியூ எல்லாம் போச்சுன்னு வச்சுங்களேன். இதுல வந்து காங்கிரஸ் சேர்ந்தவர்களும், டிஎம்கே சேர்ந்தவர்களும், இந்த பக்கம் டிவிகே சேர்ந்தவர்களும் உட்கார வச்சு எப்பயும் போல ஒரு பேச்செல்லாம் பேசினாங்க. ஆனால் அங்க பேசப்பட்ட விஷயங்கள் தான் சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் ஒரு கேள்வியை கேட்டாங்க. இதற்கு முன்னாடி விஜய் அவர்கள் பேசலையா, ஆதவர்ஜுனா பேசலையா, எல்லாரும் பேசினாங்கல்ல, டேஷ் டேஷ்லாம் விஜய் அவர்கள் சொன்னார் இல்ல, என் வாயில வந்துருன்னுலாம் சொன்னார்ல, இதெல்லாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னாங்க. இதுல ஆரம்பத்துல ஆதவர்ஜுனா சொன்ன ஒரு விஷயத்த மட்டும் நம்ம இங்க ஆரம்பத்துல பாத்துருவோம் வச்சுங்களேன். உள்துறை அமைச்சருக்கு அறிவு இல்லையா, ரிசைன் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி ஒரு ரவுடி, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த சொன்னார், முட்டாள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னார். இதுக்கு நம்ம ஒரு விளக்கம் கொடுத்துருவோம். அதாவது செந்தில் பாலாஜி உண்மையிலுமே ரவுடி இல்லையா, ரவுடிசம் பண்ணலையா, கரூர்ல நடந்த சம்பவங்களுக்கு அவர் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்களாம் சொல்லிடுவீங்க. நீங்க மட்டும்தான் சொல்றீங்க. ஆனால் சிபிஐ விசாரணை மேற்கொண்டிருக்கிறது. இதுல விஜய் அவர் மீது நீங்க பழி போட்டீங்கல்ல, அவர் விசாரணை, அதாவது அவர் மீது அவர்கிட்ட கூப்பிட்டு விசாரணை மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. அதாவது சாட்சியின் அடிப்படையில் அவரையும் நீங்க குற்றம் சாட்டி சொல்லல. அப்போ நீங்க அவதூறு என்ன வேணா பரப்பிக்கிட்டே இருப்பீங்க, நீங்க என்ன வேணா செஞ்சுட்டே இருப்பீங்க, எல்லாம் பேசாமே இருப்பாங்களா? அதற்கப்புறம் தான் இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டது. முதல்ல நோட் பண்ணிக்கங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், கரூர்ல இந்த 41 பேர் உயிரிழந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் பேசினாங்க. அதற்கப்புறம் தான் விஜய் அவர்களும் தொடர்ந்து பேசுனதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க பேசுறீங்க, அதாவது சட்டசபையில வந்து நீங்க பேசுனீங்க, அதற்கு பதில் தான் கொடுத்தாரே தவிர அவரு ஆரம்பிச்சாரா? எனக்கு என்னன்னா தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விஜய் அவர்களிலிருந்து ஆரம்பித்து அதற்கு கீழே இருக்கும் அமைச்சர்களிலிருந்து எம்எல்ஏ வரைக்கும், கடைக்கோடி தொண்டர் வரைக்கும், கடைக்கோடி யூடியூபர் வரைக்கும் யாராவது ஆரம்பிச்சாங்களா? டிஎம்கே ஆரம்பித்ததை தமிழக வெற்றி கழகம் தொடங்கி அதை டேஷ் டேஷ்ன்னு சொன்னார் பார்த்தீங்களா? இதெல்லாம் நீங்க சொன்னதுக்குத்தான் இந்த விஷயங்களே. அதுக்கப்புறம் இந்த சட்டசபையில இவர் வந்து சட்டசபை கதவெல்லாம் மூடிடுவாங்களாம், அதை நாங்க உடைப்போம் அப்படின்னு சொல்லி டிஎம்கே சொன்ன விஷயங்களுக்கு பதில் என்ன சொல்றாங்கன்னா, நீ விஜய் அவர்கள் வந்து எப்படி மூடலான்னு சொல்லலாம்? நாங்க வந்து சட்டசபையை வந்து புறக்கணிச்சுட்டு போவோம், அது எங்க இஷ்டம், அப்படி சொன்னதால தான் நாங்க சொன்னோம் அப்படின்றாங்க. விஜய் அவர்கள் சொன்னது என்னன்னா, மூடி வச்சுட்டு இவங்களை கேட்க வச்சுட்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு கருத்து சொன்னாரே தவிர, நீங்க போறதும் சரி இருக்கிறதும் சரி உங்க இஷ்டம். ஏன்னா நீங்க மக்களுக்காக இல்லைன்றது மக்களுக்கு தெரிஞ்சுதான் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? இதற்கு பதில் சொல்ல திராணி இல்லை, வெக்கம், சூடு, சுரணை எதுவுமே இல்லாம திரும்ப திரும்ப அவதூறு பரப்புவதிலும், திரும்ப எப்பறம் நம்ம வந்து கொள்ளடிச்சோமே, ஊழல் பண்ணுமே, இதெல்லாம் இல்லாம போச்சே, நாம வந்து நினைச்ச மாதிரி விஜய் இல்லையே, என்னமோ நினைச்சிட்டோம், ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி அமைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி உங்களால தாங்க முடியல. அதுவும் உதயநிதி ஸ்டாலின் தாங்கவே முடியலையாம். இதுல வந்து ஆரம்பத்துல தேர்தல் பிரச்சாரத்திலிருந்து தற்போது வரை விஜய் அவர்கள் என்ன பண்ணாரோ அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. ஜென்சிக்கல்னு சொல்லி இது தமிழக வெற்றி கழகம் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம், ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் எல்லாம் ஜென்சிகள் தான் காரணம் சொல்லி இங்க டிஎம்கே ஜென்சிகள்னு ஒரு கூட்டத்தை சேர்க்கறது யாரு? புறம்போக்குகளை. இந்த புறம்போக்கெல்லாம் வந்து இந்த கருத்துரிமைன்னு பேசிட்டு நீங்களா என்ன பேசுறீங்க? இதற்கெல்லாம் பதில் சொல்லுவாங்களா அந்த திராவிட மாடல்? சொல்ல மாட்டாங்க. இப்பயும் சொல்றேன், தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் விஜய் ரசிகர்களும் கொஞ்சம் உற்று நோக்குங்கள் அப்படின்றதான் என்னோட கருத்து. இதுல யூடியூப்ல ஒரு டிஎம்கே காரன் வந்து சொல்றான், அதாவது டிஎம்கே காரனை உங்க தாத்தே வந்தா கூட மிரட்ட முடியாது, உங்க அப்பா எஸ்சிசியை போய் கேளு, அதாவது விஜய் அப்பா எஸ்சிசியை கேளு, டிஎம்கே வந்து எமர்ஜென்சியை சந்திச்சிருக்கு, நீ ஒரு எமர்ஜென்சி சந்தித்து பாரு அப்ப தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. அதுல வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை செல்லுக்குள்ளேயே வச்சு அடின்னு அடிச்சாங்க,
பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதியை வந்து கோட்டுப்பொருள் அடிச்சு தூக்கி போட்டு போனாங்க. இதெல்லாம் சந்தித்து விட்டு தான் இவர்கள் இந்த இடத்துக்கு வந்தாங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. டிஎம்கே அசைக்க முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா ஒரே ஒரு விஷயம், ஆரம்பத்துல இந்த நேதாஜி சேனல் வரதராஜன் அவர்கள் சொன்னதை நான் வந்து திரும்ப நினைவு கூற விரும்புகிறேன். இந்த விஷயத்தை வச்சு என்னன்னா, அண்ணாதுரையை கொலை செய்தது பார்த்தீங்கன்னா முத்திவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து வெளிப்படையா சொன்னாருன்னு சொன்ன பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் செல்லுக்குள்ள வச்சு என்ன அடிச்ச அடின்னு கூட சொல்லியிருந்திருப்பாங்க. யாரோ 2 பேரும் பாருன்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஆனா, அதுக்கப்புறம் கோட்டுப்புறத்துல வந்து என்ன அடிச்சு தூக்கி போட்டு போயிடு. அப்பதான் மக்கள் எல்லாம் தெரியும் நான் எந்த அளவுக்கு அடி வாங்கினேன். அப்படின்னு சொன்ன விஷயங்கள் நடந்துச்சா இல்லையான்னு இவங்க சொல்ல சொல்லுங்க. எல்லாமே பிளான்டுங்க. எல்லாமே பிளான். ஸ்கிரிப்ட். ஏன்னா இதெல்லாம் மக்களை எப்படியாவது ஏமாத்தி, ஏதாவது ஒண்ணு பண்ணி, நம்ம மீது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பரிதாபத்த உருவாக்கி, ஏன்னா உங்களுக்காக தான் நான் குரல் கொடுக்குறேன். உங்களுக்காக தான் நான் பேசுறேன். ஆனா என்ன எந்த அளவுக்கு துன்புறுத்துறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி, இவங்களே செட் பண்ண ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொன்னா, நம்புவீங்களா? இதுதான் உண்மைங்க. இப்பதான் நான் ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள் இருக்கத நான் நினைவு கூர்றேன். இத தான் திரும்ப திரும்ப இவங்க பண்ணிக்கிட்டு வராங்க. ஏன்னா இவங்க ரத்தத்துல ஊறுனது. ஏன்னா இதுதான் கருணாநிதித்தனம்னு சொல்றாங்க. இதுதான் வந்து தொடர்ந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் பண்ணிட்டு வராங்க. இதுதான் நடக்கிறது. இதில் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் திரும்பவும் சொல்றேன் ரசிகர்களும் திரும்ப இவங்க சொன்ன விஷயத்திற்கு எதிர்வினையாக எதுவும் பேச வேண்டாம் அப்படின்றதான் என்னோட கருத்து. ஏன்னா இதைத்தான் டிஎம்கே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. தொடர்ந்து வன்முறை நடந்தாலும் பரவாயில்லை என்று நினைப்பதற்கும் இவர்கள் தயங்க மாட்டார்கள். நடந்தாலும் சந்தோஷம்தான் படுவார்கள். அது நடக்காமல் இருக்க வேண்டும். அடுத்தடுத்து மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இந்த சட்டம் ஒழுங்கு சரியான பாதையில் தான் போய் கொண்டிருக்கிறது. சட்டத்திற்கு புறம்பாக யாரும் நடக்கல. அதாவது கைது செய்யப்பட்டு நீதிமன்றம் போய் தான் நீதிமன்ற காவலில் வச்சிருக்கிறாங்க அப்படின்றத நான் திரும்பவும் நினைவு கூற விரும்புகிறேன். இங்க அதை வைத்தும் பார்த்தீங்கன்னா அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கண்டேயன் அவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொள்ளும் பொழுது, அதாவது கிட்டத்தட்ட 7ல இருந்து 10 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. இதுல முக்கியமான ஒரு கேள்வி தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கப்பட்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது விஜய் அவர்கள் முதுகெலும்பை உடைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அதாவது சட்டசபையில வந்து இதற்கு நீங்க வந்து பிளான் பண்ணி தான் பேசுனீங்களா? இதுக்கு முன்னாடி எதுவும் பிளான் பண்ணியிருக்கீங்களா? அதாவது சட்டசபைக்கு வந்தா ஏதாவது ஒண்ணு பண்றேன்னு சொல்லி. அப்ப சட்டசபையில கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? இப்படின்ற கோணத்துல வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. மார்க்கண்டேயன் அரண்டு போயிருக்காரு. ஏன்னா, நீங்க வந்து ஒரு மேடையில அதாவது ஒரு முதல்வர வாடாப்படன்னு சொல்லி, உரிமையில சொல்லி முதுகெலும்ப உடைக்கிறேன். அதாவது சட்டசபையில வந்து உடைக்கிறேன். ஏன் வெளியில எங்கேயாவது வந்தா ஏதாவது பண்ணுவேன் போன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சட்டசபையில அப்படிங்கும்பொழுது, அத ஷார்ப்பா நோட் பண்ணிட்டாங்க. அப்ப அங்க வந்து ஏதோ ஒரு கலவரத்தை தூண்டுவதற்கு இவர்கள் முயன்றிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அப்படின்லாம் இதெல்லாம் இந்த இந்த விஷயங்கள்லாம் வெளிய வராது அப்படின்ற கோணத்துல அவங்க விசாரிச்சிருக்காங்க. ஏன்னா ஏகப்பட்ட கேள்விகள கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீதிமன்றத்துல போய் வச்சதுக்கு அப்புறம் தான் அவர் நீதிமன்ற காவலே வச்சாங்க. ஏன்னா, இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை பண்ணுவதற்கு தயாரா இருந்திருக்காங்க. அது மட்டும் நீங்க சாதாரண மனுஷனுங்க டிஎம்கேவ. அடுத்த சட்டசபையில கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அதாவது ஜெயில்ல இருந்த காலத்திலும் சரி, காலங்காலமா கருணாநிதி ஆட்சி காலத்துல இருந்தும் சரி, எம்ஜிஆர் இருக்கும் பொழுதும் சரி, இவங்க பண்ணாத அட்டகாசமே கிடையாதுங்க. அவ்ளோ பண்ணியிருக்காங்க. திரும்பவும் அதை பண்ணுவதற்கு தயாரா இருந்த சமயத்துல தான் இப்ப அதாவது கருணாநிதி இருக்கும்போதெல்லாம் வாய விட மாட்டாங்க. ஏன்னா அப்ப மீடியா கம்மின்னு வச்சுங்களேன். ஏன்னா தெருக்கள்ல பேசும்போது எச்சரிக்கையா தான் பேச சொல்லுவாங்க. அதுவும் என்னென்ன பேசணும், எப்படி பேசணும்னு அவர்ட்ட அனுமதி வாங்கி தான் போகணும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப உளறி கொட்டிடுறாங்க. இந்த விஷயங்கள பார்த்தீங்கன்னா, காவலர்கள் தெள்ளத் தெளிவாக கேள்வி எழுப்பி நீதிமன்றத்துல கொண்டு போய் மார்க்கண்டேயன பாளையங்கோட்டையில அடைச்சுட்டாங்க. சரி, இதுக்கப்புறம் வந்து இவங்க பேசாம இருப்பாங்களா அப்படின்னா, கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. இந்த 5 வருடங்களாவும் பார்த்தீங்கன்னா, இதே தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழக வெற்றி கழக ஆட்சியை கலைப்பதற்கு எந்த அளவுக்கு இவங்க பேரம் பேசப்பட்டாங்களோ, அதாவது இப்போ இன்னொரு விஷயம் கசிஞ்சிட்டு இருக்குது. என்னன்னா 52 இருந்து 57 பேர்கிட்ட வந்து தான் அதாவது தாவேக்கா எம்எல்ஏ தான் பேரம் பேசப்பட்டாங்க. அப்படின்னு பேசியிருக்காங்களாம். 4000 கோடி வந்து இறக்குவதற்கு தயாரா இருந்தாங்களாம். இவங்கள அப்படியே வந்து ஆட்சியை கலைச்சிட்டு, அப்படியே இவங்கள விலைக்கு வாங்கி, அப்படியே வந்து டிஎம்கேல வந்து நின்னு இவங்கள பேச வச்சு, திருப்பி எப்படியாவது ஆட்சி பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க பல கட்ட வேலையை செஞ்சிருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உளவுத்துறையைச் சேர்ந்த டிஐஜி அக்ரகார்க அவர்கள் வந்து தெளிவாக எடுத்து இப்போ அடுத்தது கைது நடவடிக்கை அடுத்த கட்டங்கள் நடக்க போகும் விஷயங்களுக்கெல்லாம் முற்றுக்கட்டை போட்டிருக்கிறார். அவருக்கு இந்த நேரத்தில் நம்ம நன்றி சொல்லக்கு கடமைப்பட்டிருக்கோம்னு வச்சுங்களேன். ஏன்னா அந்த அளவுக்கு உளவுத்துறை வந்து தெளிவா இல்லைன்னு வச்சுங்களேன், என்ன வேணா நடந்திருக்கலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த மாதிரி திராவிட மாடல் வந்து அடங்க போவதில்லை. அதுக்கு நாம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா,
அதாவது தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் ரசிகர்களும் திரும்ப திரும்ப நான் சொல்றது என்னன்னா, உற்று நோக்குங்கள். அவங்க எதை நோக்கி போறாங்க, நம்ம என்ன பண்ணணும், அதாவது எதிர்வினையை பண்ணும் பொழுது சட்டத்துக்கு விரோதமாக பண்ணாமல் இருந்தாலே போதும். பார்த்தீங்கன்னா இவங்கள ஈஸியா ஓட விட்டுறலாம். அதாவது விஜய் சொன்ன மாதிரி ஓட விட்டுறலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கும் அரசியல் நிலவரங்களை உண்மைக்கு நிகராக உங்கள்கிட்ட வந்து கொண்டு சேர்ப்பதற்கும், தமிழக வெற்றி கழக ஆட்சியை களங்கம் ஏற்படுத்துவதற்கும், அவதூறு பரப்புவதற்கும் இவங்கெல்லாம் தயாராக இருக்காங்க. இந்த விஷயங்களை மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லுவதற்கு உங்கள் விஜய் சேனல் பார்த்தீங்கன்னா கடினமாக வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறது. இதற்கு சப்ஸ்கிரைப் செய்து உதவி செய்யுங்கள். நன்றி.